ஈதலும் இசைப்பட வாழ்தலும் அப்படின்னா செல்வத்துள் செல்வம் செவிச்சொல்லும். இசைப்படுதல்னா அதுதான். ஒரு யோகி இசைவசப்படுறாரு, ஒரு யோகி ஏன்னா அது இசைந்து கொடுக்குது அந்த யோகிக்கு, இவர் அதை வசப்பட்டுக்கிறாரு. அவரால் தான் ஈயவே முடியும். ஈதல்னா கொடுக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணிடணும்? எதை இல்லை, எதை உங்களால் சம்பாதிக்க முடியாததோ அதை நான் கொடுக்கணும். உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? அதை நான் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. கரெக்டா? உணவுகள்லாம் சம்பாதிக்க முடியும், அதை நான் கொடுத்து. இறைவனை எந்த புக்கு வச்சு பதிஞ்சிக்க முடியும் நீங்கள்? ஆனால் தெரிஞ்சவன் இவர் தப்பாக சொல்லிடுறாரு, இவர் சரியாக சொல்லிடுறாரு, சொல்ல முடியுதில்ல. அவர் தான் ஈதலில் இருக்கிறாரு. ஈதலும் இசைப்பட அந்த நாதத்தோடு கேட்குறவரும் இசைப்பட வாதலும். அதுதான் ஒரு மனிதன் பெறக்கூடிய சன்மானம். ஒரு மனிதன் பெறக்கூடிய சன்மானம் பெருசு எது? மனித வாழ்க்கையில் ஒரு சன்மானம் தேவையில்லையா? அதுதான் ஊதியம் இந்த உயிருக்கு. அது இல்லாது அப்போ ஊதியம் தான், அந்த ஊதியம் தான் ஈதலும் இசைப்பட வாழ்தலும்.